சில பேர் அஜித்தை தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள். நடிகர் அஜித்தை ஒரு காலத்தில் கேவலமாக பேசிவிட்டு இன்று விஜய் மீதுள்ள வன்மத்தின் காரணமாக நடிகர் அஜித்தை புகழ்ந்து பேசியுள்ளார். சீமானே, எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? தலைவர் விஜய்க்கு அரசியலில் கிடைக்கிற மக்கள் ஆதரவு பார்த்து சீமான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. ஆட்சியில் இருக்கிறது திமுக, ஆனால் நீங்கள் எப்போவுமே டிவிக்கேன்னு கத்துறது எதனால? பேமெண்ட் ரொம்ப ஹெவியாக வந்திருக்கும் போல். எந்த மீட்டிங்கிலும் விஜயை பற்றி பேசாமல் இருக்கவே முடியலை போல இருக்கு. வடிவேலை வச்சு விஜயாந்தோட அரசியல் வாழ்க்கையை கெடுத்தாங்க, அதுபோல் சீமானை வச்சு விஜய் வாழ்க்கையை கெடுக்கலான்னு நீங்கள் கனவுல கூட நினைக்க வேண்டாம். அதுபோல் அஜித்தை ஒரு காலத்தில் ரொம்ப தரைக்குறைவாக கேவலமாக பேசிக்கிட்டு இப்போது அஜித்தை புகழ்றீங்களே, வெக்கமாக இல்லை? சில பேர் அஜித்தை தலைன்னு இருக்கிறேன், 8 தாள சூரட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுவட்டவை நான் பார்க்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். அஜித் ஃபேன்ஸ் கூட சண்டை மூட்டி விடலான்னு பார்க்குறீங்களோ? நடக்கவே நடக்காது. அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? உங்கள் பொய் புத்தலாட்டம் எல்லாம் 2026 முடிஞ்சு போயிடும். சரியா சீமான் சார்?